உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் தேவா உமக்கே புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கிருபைகள் என்னை பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். இப்பொழுது சுவாமி கரங்களால் உம்மை காண வந்திருக்கும் வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய இரக்கம் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களை தொட்டு இதுவரைக்கும் ஆட்கொள்ளாத ஒரு பெரிய அன்பு அவர்களை சூழும்படியாய் மனம் இறங்குவீராக. மகிமை தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் செய்ய வேண்டும் புகழ் பாட வேண்டும். ஜீவனுள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? தேவாகி தேவனை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு நாளையும் தேவன் தொட்டுக் கொண்டிருக்கிறார். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? இடத்தை மூடும்படியால் இறங்குவீராக சுவாமி. ஜீவனுள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? புகழ் பாட வேண்டும். நீங்கள் வெவ்வேறு கோத்திரத்தாராகவும் வெவ்வேறு தெய்வங்களை வணங்கினவர்களாகவும் வெவ்வேறு வழிபாட்டு முறைகளில் உடையவர்களாகவும் இங்கு கூடி வந்திருக்கிறீர்கள். You are coming from varied and different and difficult kind of worship and God of your own choice. But now you are standing before the big Creator, whomsoever you may be. But God wants to see you all in person. உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே அவர் பார்க்கும்படியாய் இங்கு இறங்கி இருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையையும் உன்னுடைய நித்திரை கொள்ளக்கூடிய இருக்கும் உன்னுடைய படுக்கையையும் உன் தனி அறையிலையும் உன்னை சந்திக்கும்படியாய் அவர் இங்கு இறங்கி இருக்கிறார். நீ யாராக இருந்தாலும் சரி, God loves you more. தேவன் உன்னை அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார். உன் முகத்தை மறைத்துக் கொண்டு இந்த கூட்டத்தாரை நீ பின்னாக அமர்ந்து கொண்டிருக்கிறாய். பிரியமான மகனே, உன் நோவுகள் நான் அறிவேன். உன் கைகளிலும் கால்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் லௌகிக இன்பங்கள் உன்னை சிக்கி தவிக்க விடும் பொழுது நான் உன்னை வேரோடு தூக்கி உன்னை தப்புவிப்பேன். I will rescue and I'll keep you as my refuge. நீ யார் என்று நான் அறிவேன். புதிதாய் வந்திருக்கிறவர்கள் மனிதனுடைய அன்பினால் நீ நசுக்கப்பட்டு அதை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு நீ புழுங்கி நெறிந்து விழப்போகிற ஒரு நாணலை போல உன் கண்கள் சொருகி உன் கைகள் இளைத்து உன் வாழ்ந்த நாட்களை நான் அறிவேன். நான் உன்னை நேசிக்கிறேன்.
I love you more than the one who loved you more. And I want you to see in person. Come to me. I'll be your guide. நீ என்னிடமாய் வா. உன் இரும்பு கோட்டைக்குள்ளிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவேன். நான் அதற்குள் உன்னோடு வந்து பேசுவேன். அநேகருக்கு பயனுள்ளதாயிருக்கும் மகனே, உன் வீட்டிற்குள் இருக்கும் தனிப்பட்ட ஒரு தேவையை சந்திக்க நான் வருவேன். உன் நினைவுகள் படி அல்ல, உன்னுடைய பிரயாசையின் படி அல்ல, ஜனங்களுக்காய் மனமிறங்குகிற என்னுடைய கிருபையினால் உன் வீட்டிற்குள் நான் இறங்குவேன். ஜனமே எதிர்த்து ராஜ்யமே விரோதித்த தாவீது ராஜாவை நான் நேசிக்கவில்லையா? நான் நேசித்து அத்தனை பகைக்கும் துரோகத்திற்கும் வன் கண்களுக்கு முன்பாகவும் அவனை ராஜாவாக இஸ்ரவேலர்களுக்கு நியமிக்கவில்லையா? உன்னை ஸ்தாபிப்பேன். நீ இருக்கும் சபையிலே உன்னை ஸ்தாபிப்பேன். நீ வாழ்ந்து வளர்வதை காணும்படியாய் செய்வேன். சிறியவனாக அல்ல, குறுகி அல்ல, 4 திசையிலும் நீ எழும்பி வளருவாய். நீ வாயை திறந்து பேசி அதை அனைவரும் கேட்கும்படியாய் உன் கைகளை விசாலத்தில் நடக்க வைப்பேன். உன் கண்களை விசாலமான தெளிந்த பாதையில் காணும்படி செய்வேன். நீ நெருக்கமான வாசல்களில் நிற்காமல் உன்னை விசாலமான பாதையில் நடத்துவேன். உன் பிரயாசைகள் ஒவ்வொன்றிலும் நான் என்னுடைய மகிமையினால் மூடுவேன். விருதாவாய் போன உன்னுடைய கைகளை என்னுடைய ஔஷதத்தினால் நிரப்புவேன். And I will bless you, and I'll bless you abundantly. உன்னோடு உன் பிள்ளைகள் இசைந்து நீ ஆற்றி வரும் ஊழியங்களை துணை நிற்க செய்வேன். நீ ஆற்றல் பெற்று விவேகமாய் அநேக இடங்களுக்கு செல்லுவாய். உன் வாயின் வார்த்தையில் என்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறேன். நோவு கொண்டு நீ தெரியாதபடிக்கு உன் உள்ளத்தின் வாஞ்சை எதுவாக இருந்தாலும் இன்று பார்த்த உன் தேவன் உனக்கு காணியாட்சியாய் இறங்க போகிறேன். உனக்கு காணியாட்சியாய் இறங்க போகிறேன். பிரயாசைகள் விருதாவாய் நிற்காமல் ஒவ்வொன்றையும் வாய்க்க செய்யும் உங்களுடைய சிருஷ்டிகராய் இவ்விடத்தில் நின்று கொண்டிருக்கும் நான் உங்கள் அனைவரை காட்டிலும் பெரியவனாகவும் உங்களுக்கு இறங்கி செய்வதில் உங்களை காட்டிலும் சிறியவனாகவும் வந்து உங்களோடு வாசம் செய்ய வாஞ்சிக்கிறேன். நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த பூமி, இந்த உலகம், இது தோன்றி இருக்கிற தோற்றத்தினால் உண்டாகாதபடிக்கு இதை உண்டாக்கினவர் இதை ஆளும்படியாய் நம்முடைய கரத்தில் விட்டு சென்றிருக்கிறார். இந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருப்பது நாமே என்றும் அவர் மீண்டும் வரும் பொழுது அவர் தோற்றுவித்த வண்ணமாகவே அவர் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி எல்லாவற்றையும் அக்கினிக்கு இரையாக்கி தன்னோடு தம் ஜனங்களோடு இங்கு சஞ்சரிக்க வரப்போகிறார் என்கிற உணர்வை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரைக்கும் இந்த நிர்பந்தமான பூமியில் உமக்காய் இந்த ஒரே ஜீவனில் நின்று வைராக்கியத்தோடும் உறுதியோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம் என்கிற வாக்குறுதியோடு மீண்டுமாய் மீண்டுமாய் வாலிபர்களினுடைய சந்ததி இன்னும் அநேகமாய் பெருகி உம்முடைய வருகைக்காய் காத்திருப்போம் என்று, அதற்காய் சேவை செய்வோம் என்று உம்மிடத்தில் இன்று அறிக்கை செய்கிறோம். இந்த அரங்கத்திற்குள் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும், வராத ஒவ்வொருவரையும், இவ்விடத்தை நினைத்து கொண்டிருக்கும், இந்த நிகழ்ச்சியை எண்ணிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் அபிரிவிதமாய் ஆசீர்வதித்து இம்மைக்கு மாத்திரம் அல்ல சுவாமி,
மறுமையிலும் இந்த ஆசீர்வாதம் எங்களோடு தங்கிக் கொள்ளும்படியாய் நீர் நீடிய மனதுருக்கத்தோடு இந்த சபையின் மீது இறங்குவீராக. அறிந்தும் அறியாமையிலும் இதற்குள் நுழைந்திருக்கும் ஒவ்வொரு வாலிப தம்பியினுடைய உள்ளத்திலும் நீரின்றி இரவு பேசுவீராக. அவர்களுடைய உள்ளம் கலங்கி, அவர்களுடைய எண்ணம் சிதறி, புயலின் வெள்ளம் அவர்களுக்குள் இறங்கி, இதோ அவர்கள் தெளிவை காணும் வரைக்கும் அவர்களை விடாதிரும். எங்களுடையது அல்ல சுவாமி, உம்முடைய பிரயாசைக்கு என்று நாங்கள் தாழ்த்தி வழிவிட்டு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். எங்களுடைய வருகைக்கு இணங்கி வந்திருக்கும் இவர்கள் யாவரும் எங்களை காண அல்ல சுவாமி, சிருஷ்டிகரான உண்மையை காண வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய தேவைகளை தனியே விசாரித்து இவர்களுடைய வாழ்க்கையை நீர் செம்மென மாற்றுவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எஞ்சிய நேரத்தையும் தேவரீருடைய தூதர்களும் உம்முடைய மகிமையும் காத்து கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை உறுதியோடு ஏறெடுக்கிறோம். தயவாய் கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் அமருவோம். முதலாவதாக எங்களுடைய அழைப்பை ஏற்று, என்னுடைய தனிப்பட்ட அழைப்பை மட்டுமல்ல, பிள்ளைகள் யார் யார் உங்களை அழைத்தார்களோ அவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். முதற்கண் சொன்ன மாத்திரத்தில், ஒரு போன் மூலமாக கேட்ட மாத்திரத்தில், செஃபி டயசிஸ் ரைட் ரெவரண்ட் பிஷப் ஐயா அவர்கள் போன் பண்ணி நான் கேட்டோனியே வர சிஸ்டர் என்று ஒத்துக்கொண்டதற்காக முதலாவது அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வருடம் இதே மாதம் 26ஆம் தேதி நாங்க ஒரு சிடி வெளியிட்டோம், யார் இவர் என்று. அதற்கே நான் ஐயாவை கூப்பிடணும்னு நினைச்சிருந்தேன். எங்களுடைய ஊழியர் கூடுகையில், செஃபி டயசிஸில் ஊழியர் கூடுகையில் ஐயா அவர்களே எனக்கு நன்றாக தெரியும், அவருடைய குடும்பம் நன்றாக தெரியும். மிகவும் சிம்பிளான ஒரு பிஷப். பிஷப்னா நீங்களா கிட்டையே பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனா எங்களுடைய ஐயா அப்படி இல்லை. எங்க கூப்பிட்டாலும் எந்த நேரமா இருந்தாலும் ஓடி ஓடி வருவார். இதற்கும் பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். ஆனா இந்த கிராமத்திற்கு, இந்த இடத்திற்கு நான் கூப்பிட்ட மாத்திரத்துல ஓடி வந்திருக்கிற ஐயாவுக்கு மீண்டுமாக நான் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல, இங்கு வருகை தந்திருக்கிறதான இந்த சிடிக்காக உழைத்த, ஜெபித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிடி சென்ற வருடம் நாங்க ரொம்ப பிரயாசம் இல்லாம நாங்க ஒரு சிடியை போட்டோம். இத பத்தி உங்ககிட்ட பேசணும். இந்த சிடி ஜூன் மாதம் நாங்க ஆரம்பித்து இப்போ 7-8 மாதங்கள் ஆகிவிட்டது. இதற்கு மியூசிக் போட்ட மியூசிக் டைரக்டர் வந்துகிட்டே இருக்கிறாரு. அவருடைய பெயர் ராபர்ட். அவர் சினிமா துறைக்கு இசை அமைத்தவர். கன்னடா, மலையாள, தெலுங்கு இப்பொழுதும் கொஞ்சம் பிஸியா இருந்தாரு. எங்களுடைய பாடல்களை போடும் வரை பிஸியா இருந்தாரு. எங்களுடைய பாடல்களை நாங்க போய் அவர்கிட்ட நாங்க பேசும் பொழுது ஒரு பாடலை அவர் கேட்டு, அந்த பாடலை தான் நாங்க தலைப்பா வச்சிருக்கிறோம். மனமாற வேண்டுமே, மனமாற வேண்டுமே என்கிற ஒரு பாட்டை கேட்டுட்டு அவர் உண்மையாலுமே, அவர் இப்ப இல்ல, இனிமே தான் வருவாரு, நாங்க பின்னாடி அவரை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த ஸ்டுடியோல இருக்கிற டீமே உண்மையாலுமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் மாறிட்டாங்க. அதனாலதான் நாங்க அதற்கு மனம் மாற வேண்டுமே என்று பாடல் சிடியோடைய தலைப்பை வச்சோம். சுமார் 8 மாசமா ஒரு பாட்டை ஒரு 40 நாளைக்கு போடுவார்.